அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதன்கிழமை. இன்றைக்கி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு குருகுலம் பாடசாலை நடக்குது. அந்த பாடசாலையில் பசங்கள்லாம் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அன்றைக்கி பார்த்தோன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காப்ப எல்லாரும் கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு பையன் மட்டும் கவனிக்காமல் விளையாண்டுக்கிட்டு அவன்கிட்ட இருக்காப்புல. அவனை கவனிக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு குரு கேட்குறாப்புல, என்னப்பா ஒரு வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்க, ஆசானே இந்த முன்னேற்றங்கிறது வந்து கவனிக்கிறனாலேயோ மற்ற இதனாலேயோ வந்துடாது, அவனுக்கு அவனுக்கு என்ன தலையில் எழுதியிருக்கோ அந்த தலைவிதியை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாப்புல. குருவும் அதை கேட்டு எதுவும் பேசலை. அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கோயிலில் திருவிழா கொஞ்சம் மலை மேலே இருக்குது. குருகுலத்துலேருந்து ஆசிரியரோடு எல்லாருமே போகிறாங்க. தன்னுடைய சாமி கும்பிட்டு இறங்கி வராங்க. இறங்கி வரப்போ ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு குரங்கு உட்காந்துருக்குது. குரங்கு உட்காந்துருக்கப்ப நம்ம என்ன பண்ணுறாப்புல, குரு ஒரு கூட நிறையா பலாப்பழத்தை எடுத்து, கூட நிறையா வந்து நாவல் பழத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட வந்து ஒரு கூடையில் போட்டு கொடுக்குறாப்புல, போய் இந்த குரங்குக்கு கொடுன்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தோஷமாக வாங்கிட்டு போய் அந்த குரங்குக்கு கொடுக்குறான். குரங்கு கொடுக்குறப்ப குரங்கு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சில பழங்கள் சிதறி கீழே விழுகுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, குரங்கு இங்கே கூடையில் இருக்க பழத்தை சாப்பிட அந்த கீழே இருக்கிற ஒரு பார்வை பார்க்க. இப்போ குரங்கு நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும், இந்த வேலையில் நிறையா பார்க்கும். ஒரு பொருளை நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அது திருப்பி அதில் கவனமாகவும் இருக்குது, இங்கே பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கும். கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கவனிச்சதில் மிஸ் பண்ணி கூடையை விட்டுருச்சு. கூடையை விட்ட பதட்டத்தில் இதுவுமே அந்த கூடையோட பழத்தில் மேலே விழுந்து பழம் மூலம் மொத்தமாக நசுக்கி போயிடுச்சு. அந்த குரங்கு வந்து சாப்பிட முடியும். இதை பார்த்து அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சந்தோஷமாக, அந்த குரங்கு சேட்டையில் நினச்சி. குரு அந்த இடத்துக்கு வராப்புல, வந்துட்டு அந்த பையனை பார்த்து சொல்கிறாப்புல, இந்த குரங்கோட தலைவிதியை பார்த்தியா, அவ்வளோ பழங்கள் கையில் இருந்தோம், அதனால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாப்புல, குருவே நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க, இங்கே குரங்குக்கு எங்கே தலைவிதி இருக்குது, குரங்கு அது வந்து கவனமாக இல்லாமல் அது அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு கையில் இருந்ததை விட்டுட்டு இது பண்ணுது. இதில் வந்து குரங்கோட தலைவிதி எங்கே இருக்குது, இது வந்து முழுக்க அதோட தவறு தான் அப்படிங்கிறாப்புல. காலையில் வந்து நான் கேட்டையில் ஒரு முன்னேற்றத்துக்கு கவனி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அப்போ தலைவிதின்னு சொல்கிறியே, இப்போ இது எப்படி தலைவிதின்னு சொல்கிறேங்கிற மாதிரி அவருக்கு அந்த பையனுக்கு ஒரு புரிய வைக்கிற மாதிரி ஒரு விளக்கத்துக்காக இதை பண்ணியிருந்தாப்புல. இதிலேருந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருப்போம். அப்போ வந்து தோல்விகள் வரும், தோல்விகள் பிரச்சனைகள் நிறையா சந்திப்போம். அப்போ அந்த பிரச்சனையவே நினச்சிட்டு உட்காந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. அதே இடத்துல உட்காந்துருப்போம், ஸ்ட்ரகிள் ஆகிருப்போம். அந்த தோல்வியை வந்து எப்படி அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் மேலே போகிறோங்கிறது தான் நம்மளோட முன்னேற்றங்கிறது அதில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு தோல்வி நடக்குது, ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது, அதையவே திருப்பி நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு எனக்கு என்ன எல்லாம் தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நிறையாவே பண்ணுவோம். நான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணுவேன், எல்லாமே அந்த குரங்கோட குணம் நம்மளுக்கு என்ன அதில் இருந்தால் நான் வந்திருக்கோம். அந்த குரங்கு செஞ்ச மாதிரி அந்த குணம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் ஒரு தோல்வியோ ஒரு ஸ்ட்ரகிளோ ஒரு இடத்துல ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து அதை யோசிச்சுட்டு, சரி நம்ம முயற்சி பண்ணோம் போச்சு, இன்னும் எல்லாம் அவன் விட்ட வழி, கடவுள் விட்டபடி, நம்ம தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் நினைக்காம அடுத்த கட்டத்தை அந்த தோல்வியை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்லி அதை கையாளுறதுக்கு ஒரு மனநிலைமையை கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து எதையுமே சக்ஸஸ் பண்ணிடலாம். பி ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி. தேங்க்யூ.